ஒரு மனுஷன் பாவம் செய்கிறதுனால பாவின்னு பைபிள் சொல்லலை. அப்படி ஒரு வேளை பாவம் செய்கிறதுனால தான் பாவின்னு சொல்லுதுன்னா, அப்போ பாவம் செய்யாதவங்கள நீதிமான்னு சொல்லணும். ஆனால் பைபிள் எல்லாத்தையும் பாவின்னு சொல்லுது. அப்போ எதின் அடிப்படையில் பைபிள் பார்க்குதுன்னா, ஒரு மனுஷனாகிய அல்லது முதல் மனுஷனாகிய ஆதாம் பாவம் செய்தபடினால் எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. ஹலோ, ஹல்லேலூயா. ஆதாம் பாவம் செய்ததினால் எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. ஏன் எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டாங்க? பாவம் செய்த அவனுக்கு இவங்க பிறந்துட்டாங்க. நம்மளாம் யாருங்க? ஆதாமுடைய வம்சம் தானே. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இருக்கா? இல்லை. ஆதாமிலிருந்து அப்படியே அடுத்தடுத்து பிறந்து வர்றதுனால ஆதாமுக்குள் எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். ஏன்னா அவனுக்கு பிறந்தபடினால் இவங்க எந்த பாவமே செய்யாமல் யாரு தான் இவங்க, ஆனால் இவங்க பாவி. ஏன்னா ஆதாமுக்கு பிறந்தாங்க. இதை ஒத்துக்கிற இந்த கிறிஸ்தவ சமுதாயம் ஆதாமுக்கு பிறந்ததுனால தான் எந்த பாவமே செய்யாத ஒரு மனுஷன் பாவின்னு ஏற்றுக்கிற இந்த சபை ஒரு மனிதனாகிய இயேசு கிறிஸ்து செய்த நீதி நிமித்தம் அவருக்கு பிறந்த எல்லாருமே எந்த நீதியின் கிரியை செய்யாமல் நீதிமான்களாய் தீர்க்கப்படுகிறார்கள். சபை ஏற்றுக்கிற மாட்டேங்குதுங்க. சபை நீங்கள் வேணா வெளியே விசாரிச்சு பாருங்க, ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது எப்படி நம்ம எந்த கிரியையும் செய்யாமல் நீதிமானாக்க முடியும்? ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், இல்லைங்க எந்த பாவமே செய்யாத எல்லா பேர்த்தையும் ஆதாமுக்கு பிறந்தனால பாவின்னு சொல்லுதுல்ல, அதே போல் எந்த நீதியுமே செய்யாமல் இயேசுவுக்கு பிறந்ததுனால பைபிள் நம்ம நீதிமான்களை சொல்லுதுன்னா அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டுருவாங்க.